பராபவ வருடம் வைகாசி மாதம் 2ஆம் நாள் 16/5/2026 சனிக்கிழமை. நாள் முழுவதும் அமாவாசை திதியும் மாலை 5:30 மணி வரை பரணி நட்சத்திரமும் சித்தயோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபஹோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 7 மணியிலிருந்து 7:30 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரையும், யமகண்டம் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் கிழக்கு, பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள்: மேசத்தில் சந்திரன் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் சுக்கிரன் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சூரியனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாக ஆன்மீக வழிபாடு சார்ந்த அமைப்புகளை மேற்கொள்ள உகந்த தினம், வீடு கட்ட பணிகளை மேற்கொள்ள ஏற்ற தினம், குறிப்பாக நினைத்த காரியங்களை நினைத்தபடி செயலாற்றுவதற்கு உகந்த தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. அமாவாசை என்ற முறையில் குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். பொதுவாக சந்திரனோடு ராகு கேது சேருகின்ற அமைப்பு எப்படி இருக்கும்? சந்திரன் கிரகண நிலை அடைவார் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். சந்திரன் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய துணைக்கோள் என்ற முறையில் அவர் அடிக்கடி கிரகண சூழலில் மாதம் ஒரு முறை ராகு கேதுவோடு இணைகின்ற அமைப்பில் ஆகிறார். கூடுதலாக அதில் வருடம் ஒரு முறை முழுமையான கிரகம் என்ற சூழல் அடைகிறார். அந்த அடிப்படையில் சந்திரன் ராகுவோடோ கேதுவோடோ மிக நெருக்கமாக ஒரு 8 டிகிரிக்குள் இணைந்திருக்கின்ற தன்மைகளில் சந்திரனுடைய காரக விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய தாய் மனம் பாதிக்கப்படும். கூடுதலாக திரவ சம்பந்தமான பொருட்கள் சம்பந்தப்பட்ட வியாபார தொழில் அமைப்புகள் அதிலையும் கடுமையான பின்னடைவான சூழல்கள் ஏற்படும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்கிற மிக முக்கியமான ஒரு விதியமைப்பாக இருக்கிறது. மேச ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்டதானதொரு சூழலை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். கிரக அமைப்புகள் நிறைய மாற்றம் பெற்றிருக்கிறது. முக்கியமாக வலிமையான கிரக தொடர்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். அந்த அளவில் பார்க்கும் பொழுது ராசியில் ராசிநாதன் வலுத்திருப்பதும், கூடுதலாக தன மற்றும் தைரிய பாவகங்கள் சிறப்பாக இருப்பதும், 12இல் சனி மறைந்திருப்பதும் நல்லதொரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய சிறப்புகளை மேசராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் கொடுக்கும். பேச்சின் இனிமையால் அநேக காரியங்கள் கைகூடும். குறிப்பாக அனுகூலமான கிரக சூழல்கள் சுப பலன்களை கொடுக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பாராத சில உதவிகளும் அனுகூலமும் கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்தோடும் பக்குவத்தோடும் நடந்து கொள்வது நல்லது. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. தொழில் வியாபாரம் மேம்பட்ட நிலையில் இருக்கும். தொழில் விரிவாக்கம் மற்றும் பங்குதாரர்களுடனான தொடர்புகள் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த பண உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களை பக்குவமாக பார்த்து கொள்வதும் அனுசரித்து போவதும் அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் சற்று உஷாராக இருப்பது நல்லது. புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கு அதிக முயற்சிகள் தேவைப்படும். வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் அனுகூலமான தன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் சகஜமான சூழல் காணப்படும். உறவுகள் மூலம் நல்ல தகவல் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சிக்கல்கள் இடைவெளிகள் நீங்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்தை பொறுத்தவரை குறிப்பாக டிவி, பத்திரிகை துறை, இணையவழி வருமானம் போன்ற நிகழ்வுகளால் ஆதாயம் உண்டு. பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த உதவிகள் சரியாக கிடைக்கும். அரசியல்வாதிகள் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். கலைத்துறை அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. மாணவர்கள், இளைஞர்களுக்கு சங்கடங்கள் எதுவும் இல்லாத ஒரு சூழல், வெற்றி வாய்ப்புகள் நிறைந்துள்ள நாளாக மேசத்திற்கு புதுமைகளும் அனுகூலமும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் நிறைவாக பூர்த்தியாகிற தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது.
இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்குகிற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் உள்ள தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசிக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள், கிரக சஞ்சாரங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எல்லா வகையிலும் மேம்பட்டதான உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கூடுதலாக கொடுக்கின்ற வகையில சிறப்புகள் நிறைந்த தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக ராசியில் புதன் திக்பலம் பெற்றிருப்பது, ராசிநாதன் தனஸ்தானத்தில் தனகாரகன் குருவோடு இணைந்திருப்பது, ராஜயோகாதிபதி 11ஆம் இடத்தில் உபசயஸ்தானத்தில் அபாரமாக சனி இணைந்திருப்பது என சிறப்புகளோடு சிந்தனை செயல்திறனும் மேம்படுகிற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளித்தரக்கூடிய கிரக சஞ்சாரம் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் விலகும், காரிய தடை நீங்கும், எதிர்ப்புகள் விலகும், கடன் சார்ந்த தொந்தரவுகள் விலகும், எல்லாவற்றிலும் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும், வீடு வாகன யோகம் உண்டு. தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது யோசித்தெடுப்பது நல்லது. திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் சில தடைகள் ஏற்படலாம். எந்த ஒரு வேலையை செய்தாலும் தகுந்த முன்னேற்பாடோடு செய்வது சிறப்பினை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபத்தன்மை மேம்படும், நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவது நல்லதொரு சந்தோஷமான அணுகுமுறைகள் ஏற்படுத்தும். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்புக்கேற்ற பலன் சற்று தாமதமாகவே கிடைக்கும். குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படும். உறவுகள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நலம் பயக்கும். பெண்மணிகளுக்கு திடீர் செலவுகள் உண்டாகலாம். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு மதிப்பு மரியாதையும் செல்வாக்கும் உயரும். கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மேம்படும். மாணவர்களுக்கு மிகவும் உகந்த காலகட்டமாக இன்றைய நாள் இருக்கும். இளைஞர்கள் போட்டித் தேர்வு பந்தயங்களில் சாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தை பொறுத்தவரை எல்லாவிதமான நிகழ்வுகளிலும் கூடுதல் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது சிறப்பு. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. மிருகஸ்ரேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய எண்ணம் செயல்திறன் அனைத்திலும் மேம்பட்டதானதொரு சூழல்களும் உறுதியான தன்மைகளும் அதிகரிக்கின்ற தினமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். எல்லாவிதமான நிகழ்வுகளிலும் கூடுதல் வெற்றி வாய்ப்பு தேடி வருகிற தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. சங்கடங்கள் நீங்கும். சகலவிதமான காரிய அனுகூலங்களும் ஏற்படும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்த பணி இடமாற்றம், பணி நிரந்தரம் போன்ற தன்மைகள் அதிகரிக்கும். உழைப்பு மேம்படும். குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படும். குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக கூடுதலாக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உறவுகள் மூலம் உதவிகள் கிடைக்கும். எந்த ஒரு வேலையை செய்தாலும் கவனத்தோடு செய்வது நல்லது. குறிப்பாக தடை தாமதங்கள் விலகும். பணவரவு அதிகரிக்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். அனாவசிய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் உறவுகளோடு இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். பயணங்களால் அனுகூலமான சூழல்கள் உருவாகும். எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் நீங்கள் நினைத்தபடி நடக்கின்ற ஒரு சாதகமான சூழல்கள் நிறைந்த தினமாகவே இன்றைய தினம் இருக்கிறது. குறிப்பாக தொழில்துறையினர், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு சாதகமான சூழல் உண்டு. அதே நேரத்தில் வெளிநாடு வெளிமாநில பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் மாணவர்கள், இளைஞர்கள், கலைத்துறை என்பர்கள், அரசியல்வாதிகள் என அனைவருக்கும் உகந்ததானதொரு சிறப்பான சூழலை கொடுக்கக்கூடிய நாளாக அமையிருக்கிறது. வெற்றி வாய்ப்புகள் நிறைய ஏற்படக்கூடிய தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசேஷ நட்சத்திர அன்பர்கள் லாபம் மேம்படக்கூடிய தினமாக இன்றைய நாள் அமையிருக்கிறது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு சங்கடங்கள் விலகும். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாக இன்றைய தினம் அமைகிறது. கடக ராசி அன்பர்களே, கடகத்திற்கான கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? மதிப்பு மிகுந்ததான தன்மை நிறைய உள்ள தினமாக கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்களோடு கூடிய நாளாக இருக்கும். ராசிநாதன் ஒருபுறம் தேய்பிரை நிலை, குறிப்பாக அமாவாசையில் இருக்கிறார். சுத்தமாக வலுவிழந்த சூழலில் இருந்தாலும் நண்பருடைய வீட்டில் நண்பரோடு இணைந்திருப்பது அவருக்கு சற்று கூடுதல் வலுவை கொடுக்கிறது.
குறைகள் எதுவும் இல்லாத தினமாக இன்றைய நாள் கடகத்திற்கு அமையும். வெளியூர் வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் கடந்த ஒரு சில தினங்களாக அனுகூலமான சூழல்கள் இருக்கிறது. வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட் விசா எடுப்பதில் இருந்து வந்த சிக்கல்களும் முழுமையாக விலகுவதற்கான தன்மைகள் உண்டு. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். கடன் தொந்தரவுகள் நீங்கும், எதிர்ப்புகள் விலகும். மன திருப்தியோடு செயலாற்றி பெரிய அளவில் வெற்றி காண இருக்கிறீர்கள். புத்திசாதுரியம் மூலம் காரிய அனுகூலம் உண்டு. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதன் மூலம் அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். மதிப்பும் மரியாதையும் கூடுதலாக இருக்கும். உடற்சோர்வு விலகும். தொழில் வியாபார முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கான சூழல்களும் வாய்ப்புகளும் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள். புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைப்பதற்கான தன்மைகளும் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே பிரியம் நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தோடு விருந்து கேளிக்கை விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் உருவாகலாம். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்கும். பெண்மணிகளுக்கு மன திருப்தியோடு செய்யும் காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். இன்றைய நாள் அரசியல்வாதிகள் கட்சியிலும் வெளிவட்டாரத்திலும் போற்றப்படுகிற புகழப்படுகிற தினமாக அமையிருக்கிறது. குறிப்பாக எல்லாவற்றிலும் உங்களுக்கு முக்கியத்துவம் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயமும் அனுகூலங்களும் அதிர்ஷ்டமும் கூடி வருகிற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுப்புகள் மேம்படுகிற தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு முடிவுகள் எதிர்பார்த்த வண்ணம் கிடைக்கின்ற நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான கிரக வலிமைகள் எப்படி இருக்கிறது? முக்கியத்துவம் பெறக்கூடிய தினமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுமையான அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். எல்லா வகையிலுமே எதிர்பார்த்ததும் விருப்பங்களும் நிறைவடைகிற பூர்த்தியடைகிற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. லாபஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. ராசிநாதன் திக்பலம் பெற்றிருக்கிறார். ராசியினுடைய 9ஆம் பாவகம் வலிமையான முறையில் இயங்குகிறது. சனியினுடைய சஞ்சாரம் மட்டும் சில தடைகளை கொடுத்தாலும் அனைத்து அனுகூலங்களும் இருக்கிறது. அஷ்டம சனி மட்டுமே ஒருபுறம் தடையை கொடுத்தாலும் மற்ற கிரக சஞ்சாரங்கள் மதிப்பை கூடுதலாக கொடுக்கும். நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலை விலகும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் காரிய தடைகள் ஏற்படும். கவனமாக இருங்கள். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. பயணங்களின் மூலமாக அலைச்சல்கள் ஏற்படும். குறிப்பாக செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மாறும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திற்கு மக நட்சத்திர அன்பர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் பலனளிக்கும். அதே நேரத்தில் பூர நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அடைய வேண்டிய தன்மைகள் இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள். பயணங்களின் பொழுது உடைமைகளை கவனமாக பாதுகாத்து வைத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முழுமையாக விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன சங்கடங்கள் நீங்கும். தொழில் பங்குதாரர்களால் நண்பர்களால் அனுகூலங்கள் உருவாகும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். வீடு வாகன யோகம் உண்டு. இன்றைய தினம் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும். தடையேற்பட்ட திருமணம் போன்ற நிகழ்வுகள் தடை நீங்கி நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் சங்கடமான அனுபவங்கள் ஏற்படும். கவனமாக இருப்பது சிறப்பு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆரோக்கிய நலன் மேம்படுகிற தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னி ராசி அன்பர்களே, புதிதான மாற்றங்களும் உத்வேகமும் உணர்ச்சிமிக்க தன்மைகளும் மேம்படக்கூடிய தினமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. கவலைகள் அனைத்தும் மறையக்கூடிய தினமாக கன்னிக்கு இன்றைய தினம் அமையும். காரிய வெற்றிகளும் முழுமையாகவும் நிறைவாகவும் கிடைக்கும். 10ல் குரு சுக்கிரன் மிக பவர்ஃபுல்லாக அமர்ந்திருக்கிற சூழல். கூடுதலாக ராசிநாதனை 9ஆம் இடத்தில் 10 குடையவன் பரிவர்த்தனை போன்ற சிறப்பான அமைப்புகளோடு உற்சாகமும் மேம்பட்டதொரு நல்ல பலன்களும் நடக்கின்ற தினமாக கன்னி ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமையும். பொருளாதார மேன்மைகளும் புகழ் பெறுவதற்கான சூழல்களும் நீடித்து நிலையாக இருக்கிறது. குறிப்பாக நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகள் உண்டு. தடை தாமதங்கள் விலகும். வீடு வாகன யோகம் உண்டு. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும். காரிய தடை நீங்கும். எதிர்பார்த்தபடி எல்லாமே நடக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில்
அனுகூலமான தன்மைகள் உண்டு. நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சுணக்கமான சூழல் மாறும். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் அநேக அனுகூலங்களை கொடுக்கும். குறிப்பாக நற்பெயர் கிடைப்பதற்கான சூழல்கள் நிறைவாக உள்ளது. குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழல்கள் மாறும். அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் அனுசரித்து போவது சிறப்பு. கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத வகையில் இருந்து வந்த மனசங்கடங்கள் நீங்கும். நிதானமாக செயல்படுவது வெற்றியை கொடுக்கும். பெண்மணிகள் நினைத்ததை சாதிக்கின்ற சூழல் இன்றைய தினம் இருக்கிறது. குறிப்பாக அரசியல்வாதிகள் கட்சியிலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலமான சூழலை உணர இருக்கிறீர்கள். கலைத்துறை அன்பர்கள் கூடுதல் முயற்சிக்கு பிறகு காரிய வெற்றி காண்பீர்கள். இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதானது ஒரு நிறைவான பலனை கொடுக்கக்கூடிய தினமாக சிறப்போடு கூடிய நாளாக கன்னிக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திர என்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. அஸ்தம் நட்சத்திர என்பர்கள் ஆரோக்கிய நலன் மேம்படுகின்ற தினமாக இன்றைய தினம் இருக்கும். சித்திரை நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைக்கும். துலாம் ராசி என்பர்களே, துலாத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்க்கும் பொழுது சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் எல்லாம் மாறியிருக்கிறார்கள். சந்திரன் இன்றைய தினம் அமாவாசை நிலை அடைந்திருக்கிறார். கூடுதலாக 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி இருப்பது, ராசியை குரு பார்ப்பது போன்ற அனுகூலமான சில விஷயங்கள் இருந்தாலும் சாதகமில்லாத தன்மைகளும் இருக்கிறதால துலாம் ராசி என்பர்கள் வழக்கத்தை விட உங்களுடைய செயல்பாடுகளில் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. பொருளாதார நலன் மேம்படும். அனைத்திலும் பொறுமை காட்டி செயல்படுவது அவசியம். அடுத்தவர்களுக்கு உதவுவதில் அதிகமாக ஆர்வம் செலுத்துவீர்கள். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்பு தன்மைகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. நிதி மேலாண்மை அதிகரிக்கும். காரிய வெற்றி உண்டு. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த நிதான மந்த நிலைகள் மாறும். அனுகூலமான சூழல்கள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் புத்திசாதுரியத்தால வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். பதவி உயர்வு கிடைப்பதற்கான தன்மைகளும் உண்டு. குடும்பத்தில் நிம்மதியான சூழல் காணப்படும். விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்ச்சி கொள்ளுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதமைகள் விலகும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். குழந்தைகளின் செயல்பாடுகள் பெருமை கொள்ளுகிற வகையில் இருக்கும். பெண்மணிகளுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். அரசியல்வாதிகள் நட்புகளை பகைத்து கொள்ள வேண்டாம். கலைத்துறை என்பவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு நல்லதொரு சந்தோஷமான அணுகுமுறைகள் நிறைந்த தினமாக துலாத்திற்கு சங்கடங்கள் நீங்குகிற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். சித்திரை நட்சத்திர என்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. சுவாதி நட்சத்திர என்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்பட இருக்கிறது. விசாகம் நட்சத்திர என்பர்களுக்கு நினைத்தது நடக்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறதுங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைய உள்ள தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமையும். விரும்பியதையெல்லாம் விரும்பியபடி நடக்கும். சங்கடங்கள் நீங்குகிற நாளாகவும் சகலவிதமான அனுகூலங்களும் ஏற்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. முக்கியமான யோக கிரகங்கள் எல்லாம் முழுமை பெற்று சஞ்சரிக்கிறது. குறிப்பாக பார்க்கும் பொழுது சூரியன், குரு போன்ற கிரகங்கள் நல்லதொரு மேம்பட்ட தன்மையில் சஞ்சரிக்கிறார்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்ப்புகள் விலகும். கடன் தொந்தரவுகள் நீங்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் நன்மைகள் உண்டாகும். புதிய நண்பர்கள் இணைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்தை பொறுத்தவரை நல்ல யோகமான பலன்கள் நிறைய இருக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். சந்தோஷமான அணுகுமுறைகள் ஏற்படும். பெண்களால் அதிர்ஷ்டமும் ஆதாயமும் உண்டு. ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் அனுகூலமான தன்மைகளை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். பொறுமையாக பேசுவதன் மூலமாக வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. பணிபுரிகின்ற இடங்களில் மிக உஷாராக செயலாற்றுவது, சக ஊழியர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து போவது சிறப்பு. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே உறவு மேம்படும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு காரிய வெற்றியை கொடுக்க போகிறது.
குறிப்பாக கலைத்துறை என்பர்களுக்கு வீண் அலைச்சல்கள் விலகும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற என்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வதால் அனுகூலங்கள் உருவாகும். மாணவர்களுக்கு தேவையற்ற விஷயங்களில் மனதை செலுத்துவதை தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான கல்வி பயிலுவதற்கான சூழல்கள் மாணவர்களுக்கு இன்றைய நாளில் அனுகூலத்தை கொடுக்க இருக்கிறது. விருச்சிகத்திற்கு விருப்பங்கள் நிறைவேறுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு உதவிகள் சிறப்புற கிடைக்கிற தினமாகவும், அனுசு நட்சத்திர நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற தினமாகவும், கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எல்லாம் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது? எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் சிறப்புகள் நிறைந்த தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். ராசியை 2 முக்கியமான சுபர்கள் பார்க்க வலுப்பெற்றதான சூழலில் ராசிநாதனும் இருக்க, ராசியினுடைய 5, 6ஆம் பாவகங்கள் மாறுபட்ட கிரக சூழலோடு இருக்கிற தினமாக இன்றைய நாள் தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையிருக்கிறது. எல்லா விதமான அனுகூலங்களும் உண்டு. சுக்கிரனுடைய செயல்பாடு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். முக்கியமாக மனக்குழப்பங்கள் நீங்கி மனமகிழும் சம்பவங்கள் நடக்கும். எல்லா வகையிலும் சாதகமான பலன் ஏற்படும். திட்டமிட்டபடியான செயல்பாடுகள் முன்னேற்றத்தை கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலங்கள் உண்டு. தன்னம்பிக்கை மேம்படும். வருகிற வாடிக்கையாளர்களுக்கு தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்கள் பக்குவமாக அவர்களிடம் நடந்து கொள்வது முக்கியம். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடும். குறிப்பாக அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் சற்று இழுபறியாக இருக்கும். நல்ல பெயர் கிடைப்பதிலும் தடைகள் இருக்கிறது. குடும்பத்தில் வெளிநபர்களுடைய தொடர்புகளால் குழப்பங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது சிறப்பு. தொழில் பங்குதாரர்களால் மேன்மைகள் உண்டு. பெண்மணிகளுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவதால் அனுகூலங்கள் உருவாகும். கலைத்துறை என்பர்கள் அலைச்சலை தவிர்ப்பது சிறப்பு. அரசியல்வாதிகளுக்கு இன்றைய நாள் அனைத்திலும் உற்சாகமான சூழலை கொடுக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகின்ற நாளாக, சங்கடங்கள் நீங்கி தடைகள் விலகக்கூடிய சிறப்புகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. பொதுவாக தனுசு ராசி என்பவர்களுக்கு மாற்றங்களோடு அனுகூலம் உண்டு. தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களாலும் ஆதாயம் கிடைக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற தினமாகவும், பூராட நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான மேன்மைகளையும் எதிர்பார்ப்புகளையும் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகக்கூடிய வகையில் தன்மைகள் உள்ள நாளாக மகரத்திற்கு இன்றைய தினம் அமையும். எல்லா வகையான வெற்றிகளும் எளிதாக கிடைக்கும். அனைத்திலும் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். முக்கியமான கிரகங்கள் நல்லதொரு சிறப்பான முறையில் சஞ்சரிப்பது உங்களுடைய முன்னேற்றத்தில் இருந்து வந்த தடைகளை விளக்கும். அனுகூலமாக செயல்படுவீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. நிதி மேலாண்மை அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை எப்படியும் சிறப்பாகவும் சுபமாகவும் செய்வீர்கள். சுப செலவுகள் ஏற்படும். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான தன்மைகள் உருவாகும். எதிலும் திட்டமிட்டு செயலாற்றுவதால் வெற்றி கிடைக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி உண்டு. வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆலோசனை கை கொடுக்கும். வீடு வாகன யோகம் உண்டு. தொழில் வியாபாரம் உங்களுடைய பேச்சு திறமையால் நல்லவிதமாக முன்னேற்றம் பெறும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் உற்சாகத்தை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்கள் புத்திசாதுரியத்தால் மேலதிகாரிகளால் பாராட்டப்பட இருக்கிறீர்கள். குடும்ப அளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இயல்பான சூழல் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை டிவி, பத்திரிகை துறை, இணையவழி வருமானம் போன்ற துறைகளில் அனுகூலங்கள் உண்டு. வங்கி, ஆசிரியர், நிதி மற்றும் நீதித்துறை சார்ந்த அன்பர்களுக்கும் ஆதாயம் உண்டு. பெண்மணிகளுக்கு காரியங்களிலிருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். எதிர்பார்த்த பணவரவு உண்டு. அரசியல்வாதிகள் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பவர்கள் யதார்த்தமான சூழலை பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக மாணவர்களுக்கு புத்திசாதுரியத்தனம் மேம்படும். எல்லா விதமான உற்சாகமும் மேன்மைகளும் நிறைந்த தினமாக, அனைத்திலும் நினைத்ததை சாதிக்கின்ற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு.
அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வருகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள், கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். முக்கியமாக ராசிநாதன் சனி ராசியினுடைய 2ஆம் இடமான அந்த தனஸ்தானத்தில் தனித்திருப்பது அப்படிங்கிறது குடும்பம், தனம், வாக்கு மூன்றிலும் சில சங்கடங்களை உறுதியாக ஏற்படுத்தும். 3ஆம் இடம் தைரியஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதும் 4, 5ஆம் பாவகங்கள் முக்கியமான கிரக தொடர்புகளோடு இருப்பதாலும் வருகின்ற சங்கடங்களை சமாளிப்பீர்கள். சகோதர உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்களும் உண்டு. லாபத்தன்மைகள் அதிகரிக்கும். தொழில்துறையினருக்கு ஆதாயங்கள் ஏற்படும். குடும்ப உறவில் மட்டும் சற்று சுணக்கமான சூழல் காணப்படும். வழக்கறிஞர், மார்க்கெட்டிங் போன்ற துறை அமைப்பில் இருக்கிறவங்க சற்று கவனமாக பணியாற்றுவதும் செயலாற்றுவதும் மேம்பட்டதொரு நன்மையை கொடுக்கும். நிறைவான சூழல்கள் நிறைய உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கும். வாழ்க்கையில் நல்ல திருப்பம் உருவாவதற்கான சூழல்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனதளவில் மகிழ்ச்சி உண்டாகும். ஆன்மீகத்தில் வெற்றி காணுவதற்கான சூழல்களும் உண்டு. புத்தி தெளிவு உருவாகும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் முன்னேற்றமான சூழலை பெற இருக்கிறீர்கள். பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. எதிர்பார்த்த பதவி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற தன்மைகள் இருக்கும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை அனைவரோடும் அனுசரித்து போவது நல்லது. எந்த சூழலிலும் அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகின்ற நிகழ்வுகள் வேண்டாம். உங்களுடைய குடும்பம், தொழில் சார்ந்த ரகசியத்தையும் யாரிடமும் பகிராமல் இருப்பது நல்லது. உறவுகள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விருப்பங்கள் கைகூடி வரும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு மனமகிழும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீக தொடர்புகள் மேம்படும். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் விலகும். கலைத்துறை என்பவர்கள் புதிய வாய்ப்புகளில் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் உண்டு. நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதானதொரு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய தினமாக கும்பத்திற்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. சதய நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் நீங்க போகிறது. பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் புகழ் பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மீன ராசி அன்பர்களே, மீனத்திற்கான கிரக தொடர்புகள் இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான உற்சாகங்களும் உத்வேகங்களும் மேம்பட்டதானதொரு பலனை கொடுக்கக்கூடிய நாளாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமையும். ராசியிலேயே சனி அபாரமாக அமர்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் எல்லா விதமான குழப்பங்களும் தேவையற்ற சங்கடங்களையும் இந்த சனி கொடுப்பார். 2ஆம் இடத்துல சந்திரன், செவ்வாய். குடும்பம், தனம், வாக்கு பாவகம் வலிமை பெற்றிருக்கிறது. தைரிய வீரிய பாவகம். கூடுதலாக வீடு, வாகனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அனுகூலங்கள் உண்டு. ராசியில் இருக்கின்ற சனி எல்லா விதமான செயல்களிலும் நிதானத்தை கொடுப்பார். நிம்மதியில்லாத சூழல்களை, குழப்பத்தை கொடுப்பார். எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும் என்று நினைக்கின்ற சூழல்களிலிருந்து சில மாற்றங்கள் உருவாகும். பணவரவு மேம்படும். எதிர்ப்புகள் விலகும். திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். நண்பர்கள் மூலம் உற்சாகம், உறுதித்தன்மையும் மேம்படும். விரும்பிய வண்ணம் அனைத்து விதமான காரியங்களையும் செய்து சாதகமான பலன்களை முழுமையாக பெற இருக்கிறீர்கள். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் அனுகூலமும் ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடக்கும். தொழில் வியாபார போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவதற்கான தன்மைகள் உண்டு. பணி நிமித்தமாக வெளிநாடு சென்று வருவதற்கான தன்மைகள் உண்டு. குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் பிரியும் அதிகரிக்கும். குழந்தைகள் நீங்கள் சொல்படி நடப்பது மனதிற்கு திருப்தியை கொடுக்கும். உறவுகள், நட்புகள் மூலம் நன்மை ஏற்படும். பெண்மணிகளுக்கு பணவரவு சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகள் அனைத்து விதமான எதிர்ப்புகளை மீறி முன்னேற்றம் காண இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். சங்கடங்கள் நீங்கி அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாக மீனத்திற்கு மேன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு பாராட்டு கிடைக்கிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நினைத்ததை சாதிக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.